அடிக்க கூடாதுன்னா லாமா சபத்தானே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. ஏசப்பா கூடவே ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனாலும் சில காரியங்களை பார்த்தபோது அவருக்கு பார்க்க சகிக்கல. இயேசுவின் அகோர காட்சியை சகிக்கல. அதை குறித்து குணமாத்தில் இருக்கிற சகோதரர் செல்வகுமார் அவர்கள் வழிக்கு சொல்லுவாங்க. என் தேவனே ஏழை கைவிட்டேன் ஒரு வார்த்தை 4ஆம் வார்த்தை கொடுத்து பரிகாரத்தை சொந்தம் எங்களால் தகப்படி இந்த வார்த்தை எனக்கு பேசிய தேவன் சொந்தப்பா நானப்பா நீரே சொல்றாரு. இயேசுவின் என்பா நாமத்தில் ஜெயிக்கிறோம். ஜீவனோட நல்ல மத்திய 27:46 அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு பிதாவை நோக்கி ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிற ஒரு கிரேக்க மொழியோ எபிரேய மொழியோ அந்த மொழியில பிதாவை நோக்கி மிக சத்தமாய் கூப்பிட்டதா வசனத்தில் நாம் தியானிக்கிறோம். அதற்கு முன்பு ஒரு வசனம் இருக்கிறது 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக அந்த சிலுவையில் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ 3 மணி நேரத்தில் அவர் பிதாவை நோக்கி கூப்பிடாமல் ஏன் அந்த 9ஆம் மணி நேரத்தில் தேவனை நோக்கி தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் என்று அவர் ஏன் உபத்த சத்தத்தில் அந்த நேரத்தில் அவர் கூப்பிட்டார் என்பதை நான் இப்பொழுது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு இப்பொழுது ஆக்குகிறேன். கர்த்தர் அந்த நேரத்தில் அவரை கூப்பிடும் பொழுது பிதா தன் முகத்தை அவருக்கு திருப்பினபடியா அவர் அந்த வேதனை அவரால் சகிக்கப்படவில்லை. அவரை சிலுவையிலே கைகளிலும் காலிலும் ஆணி அடித்தார்கள். சரீரத்தில் சிறையா பாடுகள் அந்த ஜாட்டியின் மூலமாக அடித்ததோ, முகத்தில் கூப்பிடுதோ, கொட்டியதோ, தாடியை பூச்சி இழுத்ததோ, சரீரத்தில் நிலமளமாக வந்தது. எப்படி சொல்றது, நிலத்தில் விழுந்தால் அந்த உழுந்து நிலம் எப்படி இருக்குமோ பனைச்சாலை போல அவர் சரீரம் அப்படியாக இருந்து ரத்தம் சொல்ல அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் 3 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் அந்த வார்த்தையை சொல்வது அதுவரை பிதா அவரை நோக்கி கொண்டிருந்தார். அந்த 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்த முகத்தை அவர் திருப்பிய போது இவருக்கு அந்த வழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டிருந்த என் தேவன் பிதா முகத்தை திருப்பினவுடன் அந்த வழி அவரால் தாங்க முடியவில்லை. சரீரத்தில் உள்ள வழியை தாங்கின என் தேவனால் பிதா முகத்தை திருப்பினவுடன் அவருக்கு அந்த வழியை தாங்க முடியும். அதனால்தான் அவர் மிகுந்த சத்தத்தோடு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் உரட்ட சத்தையில் கூப்பிட்டார். அதற்கு வசனம் என்ன சொல்கிறது, பிதா ஏன் முகத்தை திருப்பினார் என்று. அது ஏனென்றால் தேவன் பாவத்தை வெறுப்பவர், பாவியை நேசிப்பவர். அவர்தான் நம் பிதா. நம் பிதா எப்படி என்றால் அவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்று இந்த மாதத்தில் நாம் பார்த்திருக்கோம். அவருடைய பிரதான வாக்குத்தத்தை ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்ற ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் அவரை நம் முகத்தை மறைத்துக் கொண்டாரே அப்படின்னு அவ்வளோ மிகுந்த வருட சத்தத்திலே இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த கதை நம்ம முகத்தை திருப்பிட்டாரு. அந்த வேலை சரீரத்தில் உள்ள உபாதைகளாலும் கூட மரணத்தை சந்திப்பது தெரிந்தும் அவர் முகத்தை திருப்பினதான் அந்த வேதனையால் அவர் உரக்கசத்தை அடைந்தார். நம் பிதா ஏன் முகத்தை திருப்பினார் என்றால் பிதா பாவம் அறியாதவர், பாவத்தை வெறுப்பவர், பாவிகளை நேசிப்பவர். மொத்த நம்ம ஆண்டவர் நம்ம உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் மொத்த பாவங்களை மொத்த உருவமாய் அவர் எல்லா பாவங்களையும் சுமந்து அந்த இடத்துல பாவ பரிகாரியா இருந்து உலகத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நிற்பதனால் பிதா அவரை பார்க்க அது எப்படி இருக்குன்னா ஒரு பாவத்தை அவரால் பார்க்க முடியாது.
ஒரு விதமான மயக்கமும் போதையும் உள்ள அது ஒரு பொருள். அது ஏன் அந்த மாதிரி ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கு கடைசி நேரத்தில் அவங்க கத்துவாங்க, அழகுவாங்க, வாய்ப்பு பேசுவாங்க, ரொம்ப ஜீவன் டக்கு போகாததுனால அந்த கடற்காலரை அவங்க குடிக்கும் பொழுது அவர்கள் அறியாமலே அவங்க தண்ணீரை வந்து ஜீவன் அவர்களை விட்டு பிரிந்துவிடும். இதற்காக அந்த கடற்காலரை கொடுப்பது வழக்கம். அந்த இடத்துல அந்த கடற்காலரை கொடுக்கும் பொழுது அவர் அதை மறுதளித்த மாதிரி குடிக்கவில்லை. ஏன் குடிக்கவில்லை? அதற்கும் வசனத்தில் ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை, அவர் வந்து மதுவோ மங்கையும் அவர் தொடாதவர் என்பது வேதத்தில் இருப்பது அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக அந்த ஒரு மதுபானத்தை அவர் அருந்தவில்லை என்பதுதான் அதற்கு பொருள். அப்படியே அந்த 45, 46, 47, 48 அப்படியே வாசனை. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் பெரியாரை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோடியில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். கடற்காலம் எடுத்து காலையில் தோய்த்து அதை கொடுத்தாங்க. அதை குடிக்கும் மாதிரி தான் அதற்கும் அந்த வசனத்தில் உள்ள ஒரு வெளிப்பாடு. நம்ம நினைத்து போய் ஏன் குடிக்கிறதுக்கு அதுக்குண்டான ஒரு வெளிப்பாடு. அவர் மதுவோ மங்கையோ அவர் தொடுவதில்லை என்பதற்கு அது ஒரு நமக்கு கொடுத்த ஒரு பிளஸிங். அதான் அவர் புரிஞ்சுக்கணும். மற்றவர் போல குடிச்சிட்டு சாமியோட சொல்லி ஆடுவாங்க, குடிச்சிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்குள் வருவதற்கு முன்னாலே அவரை பற்றி இயேசையா தீர்க்கதரிசி எழுதிய வார்த்தைகள் எத்தனையோ புத்தகத்தில் உள்ளது. அதை படித்த அறிந்தவர்கள் வேத தெரிந்தவர்களுக்கு அது நன்றாகவே தெரியும் என்று நான் அறிவேன். அதை குறித்து நான் சொன்ன வார்த்தையில் அவர்களுக்கு புரியும் என்று நான் உணர்கிறேன். அப்படியாக அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கடற்காலம் முழுவதும் அவர் மறுதளித்து அவர் ஜீவன் போகாமல் இருந்தபோது அவர் அப்பொழுது தகவல் அவரை முகத்தை நோக்கி பார்க்காமல் திருப்பி கொண்டு இருந்தபடி அது 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிக்க 9:10, 9:50, 49. மற்றவர்களோ ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானா பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்படியே அவங்க சொல்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, ஏன் அவனை எப்படி சொல்ல தூசிக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க. ஓ எலியா வந்து ரட்சிப்பாரா, கோவில் இருக்கும்போது என்னென்ன அற்புத அடையாளம் பண்ணாரு, இன்னைக்கு இவருடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கு இவரால் முடியல, இன்னைக்கு எலியாவை கூப்பிடுறாங்க, அதை வந்து ரட்சிச்சுவாரோ அப்படின்னு சொன்னா ரொம்ப தூசமாக பேசும்போது அவர் மறுபடியும் உறக்க சத்தமாய் தன் தேவனை கூப்பிட்டு அவருடைய ஆவியை விட்டதாக நாம் இந்த நேரத்தில் அந்த வசனத்துக்கு மூலியமா அந்த ஆவியானவர் ஏதோ